அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 982 ரூபாய் 318 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 272 ரூபாய் 35 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 271 ரூபாய் 73%, இலங்கைக்கு 982 ரூபாய் 31% உள்ளது. ஜமியாக்கள் உள்ள மிஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. அதே போல் ஜமியாக்கள் உள்ள மிஷின்கள்லையும் அவங்களுடைய அப்ளிகேஷன்லையும் 1.25 தினார் தான் கட்டணமாக அறவிடுறாங்க. குவைத்தில் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பழைச்சா கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தால் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்தணும். இதை மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சாஜில் எக்ஸ்சேஞ்ச், அதே போல் வலே ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சால்மியா பகுதி, சால்மியா சூக் கதீம், ஓல்டு சூக் பகுதிகளில் 500 ஃபீல்ஸ் மற்றும் 750 ஃபீல்ஸ் போன்ற கட்டணங்கள் தான் அறவிடுறாங்க. அதே போல் இலங்கைக்கு 990 ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க. முடிந்த வரைக்கும் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ட்ரை பண்ணுங்கள். குறிப்பாக சாஜில் எக்ஸ்சேஞ்ச் மற்றும் வலே ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சால்மியா ஓல்டு சூக் பகுதிகளில் தான் இது போன்ற ரேட்கள் வழங்கப்பட்டிருக்குது. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபீல்ஸும், இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபீல்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வால் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற மலிக் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக ஹவாலி, சால்மியா, ஃபஹீல், ஜிலிப்ஷோ, ஹைதான், ஃபர்வானியா, குவைட் சிட்டி, இது போன்ற பல பகுதிகளிலையுமே 750 ஃபீல்ஸ், 500 ஃபீல்ஸ், 900 ஃபீல்ஸ், இது போன்ற வெவ்வேறு கட்டணங்கள் தான் அறவிடுறாங்க இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில். அதே போல் இலங்கைக்கு தற்போது 991 ரூபாயிலிருந்து 992 ரூபாய் வரைக்கும் அதிகரிச்சிருக்குது. இந்தியாவுக்கும் 272 ரூபாய் வரைக்கும் அதிகரிச்சிருக்குது. இந்த மாதிரி நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் நல்ல ரேட் கிடைக்கிற டைமில் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை அனுப்புங்க. அதே போல் முடிந்த வரைக்கும் ஓட்டுநர்கள், பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க. எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கும் பரக்கத் செய்வார். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 489 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 403 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 200 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 318 ஃபீல்ஸ். குவைத்துடைய தங்க விலை இந்த நாட்களில் மறுபடியும் கம்மியாகி இருக்குது. இந்த நாட்களில் நாட்டுக்கு போக தயாராக இருக்கிறவங்க விலை கொடுத்து வாங்குங்க. ஏன்னா நாட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்கே கம்மியாக தான் இருக்குது. அதே இன்னும் கொஞ்ச நாள் இருந்து பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க பொறுமையாக இருங்க. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் கம்மியாகுதா அப்படின்னு. சால்மியா பகுதிகளில் வணிக வர்த்தக அமைச்சகத்தின் அதிரடி சோதனை. பெண்களுக்கான சலூன்களில் இந்த சோதனை. அதே போல் முபாரக்கியா பகுதிகளில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு குழு அதிரடி சோதனைகள். பல கடைகளுக்கு சீல் வைப்பு. அதே போல் ஒரு குழந்தை வாகனத்துக்குள்ளேயே உயிரிழந்துள்ளது. ஓட்டுநர்களே, இது முக்கியமான தகவல், ரொம்ப கவனம். அதே போல் டாக்ஸி ஓட்டுநர்கள் அதிகமாக பணம் வசூலிப்பதை பற்றி ஒரு வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது உள்துறை அமைச்சகத்துக்கு. இது போன்ற பல முக்கிய தகவல்கள் இருக்குது. வீடியோவை தொடர்ந்தும் பாருங்கள். முதலாவதாக குவைத்தில் அக்காமா இல்லாமல் பதிவு செய்து இலங்கை தூதரகத்தில் இப்போதைக்கு வரைக்கும் ஒயிட் பாஸ்போர்ட் கலெக்ட் பண்ணாதவங்க, இப்போ ரீசெண்டாக அவங்க போட்ட தகவலின்படி இனிமேல் ஒயிட் பாஸ்போர்ட் பேரோ அல்லது நம்பரோ குறிப்பிட போகிறதில்ல. ஒவ்வொரு நாள் குறிப்பிட்டு அந்த நாட்களுக்குள்ளே இந்த இலக்கத்துக்குரியவங்க வாங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 6ஆம் மாதம் 6ஆம் திகதி 8000 முதல் 8999 இலக்கம் வரைக்கும் உள்ளவங்க உங்களுடைய பயண ஆவணத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் பலருடைய கருத்துக்களின் அடிப்படையில் நேற்றைய தினம் கூட
பல பேர் போயிருக்காங்க. 10,000 வரைக்கும் உள்ள நம்பர், அதிகமான நம்பர் உள்ளவங்களும் போய் அவங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்குரிய வாய்ப்பையும் பெற்றுக் கொடுத்துருக்காங்க இலங்கை தூதரகம். முடிந்த வரைக்கும் வேகமாக போய் உங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட்டை எடுத்து இந்த சீல் வைக்கிறது, ஸ்டாம்ப் வைக்கிறது, இந்த வேலைகளை முடிங்க. ஏன்னா அதெல்லாம் இனிமேல் நீங்களே தான் பார்த்துக்கொள்ளணும். அதை முடிச்சுட்டு முடிந்த வரைக்கும் 17ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரைக்கும் உங்களுக்கு போகிறதுக்குரிய அவகாசம் இருக்குது. இந்த நாட்களில் விலைகள் அதிகரிக்கிறதுக்கு முன்னாடியே டிக்கெட்டை புக் பண்ணிக்கோங்க. டிக்கெட்டை புக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கிற வேலைகள் இருந்தால் கார்கோ போடணுமா, மற்ற வேலைகள் பொருட்கள் வாங்கணுமா, இது எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. எதிர்வரும் நாட்கள் ஹஜ்ஜி பெருநாள் வர இருக்குது. ஹஜ்ஜி பெருநாள் இந்த பொது மன்னிப்பு முடிகிறதுக்குள்ளேயே வந்துடும். அதனால் மற்ற வேலைகள் உங்களுக்கு பார்க்க ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த நாட்கள்லேயே வேலைகளை முடிச்சுக்கோங்க. அதே மாதிரி பதிவு செய்யாதவங்க நிறைய பேர் இப்போ தான் வெளியாகியே வராங்க. சில வீடுகளில் சிறை பிடிக்கப்பட்டிருந்து, அதே மாதிரி சிலர் அவங்கள பிடிச்சு வச்சிருந்து இப்போ தான் வெளியில் விட்டுருக்குறாங்க. இலங்கை தூதரகம் பதிவு செய்ய மாட்டாங்க என்ற நம்பிக்கையில். ஆனால் இந்த மாதிரி அநீதி இழைக்கப்பட்ட தொழிலாளர்கள் இன்றைக்கும் வந்து பதிவு செய்யணும், நான் நாட்டுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்கன்னா தயவு செய்து இலங்கை தூதரகமே அவங்களுக்கு இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க. அவங்களையும் சொந்த நாட்டுக்கு அனுப்புறதுக்குரிய முயற்சிகள் எடுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அந்த தொழிலாளர்களுக்கு செய்கிறது மிகப்பெரிய அநீதி என்பதையும் மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் ஹாலித் அல்சாக் கொளுத்தும் வெப்பம் 40 நாட்களில் கோடைக்காலம் செப்டம்பர் நடுப்பகுதியில் முடிவடையும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. செப்டம்பர் நடுப்பகுதி வரும் வரைக்கும் இந்த கொளுத்தும் வெப்பத்தை நாம் சகித்து கொள்ள தான் வேணும், தயாராக இருங்க. அதே போல் சவுதி அரேபியாவிலும் வெப்பம் அதிகரிக்க ஆரம்பித்திருக்கிறது. 51 செல்சியஸ் வெப்பம் மதீனத்தில் முனவ்வரா. درجة الحرارة في الدائري 51. يا رب رحمتك يا الله. இன்னொரு மிக முக்கியமான தகவலை குவைத்துடைய செய்தி ஒன்றில் பதிவிட்டிருந்தாங்க. புவியியல் ஆய்வாளர் ஃப்ராங்க் ஜோஃப்ரவிட்ஸ் ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதிக்கு இடையில் உள்ள காலங்களில் ரிக்டர் 7 அளவிலான வலுவிழந்த ஒரு பூகம்பம் வரக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இலங்கைக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்கள். வெள்ள அனர்த்தம் அதிகரித்து வரதால் ஒரு தந்தை தன்னுடைய மகன் வண்டியில் இருப்பது தெரியாமல் வண்டியை லாக் செய்துவிட்டு பார்க்கிங்கில் நிறுத்திட்டு 4 மணித்தியாலத்துக்கு அப்புறமா தான் வந்து திறந்திருக்கிறாரு. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு குழந்தை வெப்பம் தாங்க முடியாமல் உயிரிழந்திருக்குது. இந்த சம்பவம் சமூக வலைத்தளங்கள் அதிகமாக பகிரப்பட்டு வருது. குறிப்பாக நிறைய பேர் இன்றைக்கு வரைக்கும் பஸ் ஓட்டுநர்கள் இருக்கிறாங்க, பாடசாலை பஸ் ஓட்டுநர்கள், அதே மாதிரி வீட்டு ஓட்டுநர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. குழந்தைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வீடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க. எல்லாருக்குமே தெரியும், இந்த அரபு நாடுகளில் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்றுனா இவங்களால் தாங்கிக்க முடியாது. எந்த அளவு ஸ்டேஜுக்கு வேணாலும் போவாங்க நம்மளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதுக்கு. சவுதியில் சகோதரர் அப்துல் ரஹீமை காப்பாற்றுறதுக்கு 34 கோடி கலெக்ட் பண்ணியிருந்தாங்க, இல்லைன்னா தூக்கு தண்டனை. அதே மாதிரி இங்கே 2016ஆம் ஆண்டில் நினைக்கிறேன் 2 பணிப்பெண்களை வந்து 2 சகோதரிகளை கஃபீல் வந்து துண்டாக வெட்டிட்டார். காரணம் குழந்தை கீழே விழுந்து இறந்ததால். அதே மாதிரி பஸ் ஓட்டுநர் ஒருவர் மறந்து போய் பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற பஸ் மறந்து போய் ஒரு குழந்தையை வண்டியிலே விட்டுட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டார். கடைசியில் வரும்போது குழந்தை இறந்து போச்சு. இது போன்ற பல சம்பவங்கள் இது வரைக்கும் பதிவாகி இருக்குது. அதே போல் பாடசாலை பஸ் ஓட்டுநர்கள் பஸ்ஸை பார்க்கிங்கில் நிறுத்துறதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்துக்குவாங்க பஸ் ஒரு தடவை. அதே மாதிரி வாகன ஓட்டுநர்கள் வீடுகளில் இருக்கக்கூடியவங்க தயவு செய்து கவனம். சிறிய குழந்தைகள் இருந்தாங்கன்னா ஏதாவது பொருட்கள் வண்டியில் ஏற்றும் போது நீங்கள் கதவை திறந்து வச்சுருந்தீங்கன்னா ஒரு வேளை உங்களுக்கே தெரியாமல் உள்ளே ஏறி உட்காந்துருவாங்க, சத்தம் இல்லாமல் இருந்துருவாங்க. அப்புறம் குழந்தைகள் தானே ட்ராவல் பண்ணும்போது தூங்கிடுவாங்க. தெரியாமல் வண்டியை நிறுத்திட்டு போனீங்கன்னா இந்த சூட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியும். தயவு செய்து ரொம்ப கவனம். அதே போல் கல்வி அமைச்சு தங்களுடைய வேலை திட்டங்களை சிறப்பாக ஆரம்பித்து வந்திருக்கிறாங்க. அதே போல் இந்த நாட்களில் அதிகமான சோதனைகள், அதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. ரீசெண்டாக லீக் பண்ணிட்டாங்க கொஸ்டின் பேப்பரை, அதால் மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாகிச்சு. ஆனால் இனி வரும் நாட்களில் அனைத்து விடயங்கள்லையும் மிக கூர்மையாக கவனம் செலுத்துகிறாங்க குவைத்துடைய கல்வி அமைச்சகம். ஆனால் எதிர்வரும் நாட்களில் விடுமுறைக்கு எந்த வகையான பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சு கொள்ளலாம். ஏன்னா இந்த எக்ஸாம் பிற்போடப்படுறதால சில நேரங்களில் மறுபடியும் நாள் தாமதமாகலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. நாள் தாமதமாகாமல் வெகு விரைவிலேயே விடுமுறைகளை அறிவிக்கட்டும் அப்படின்னு துவா செஞ்சுக்கலாம். அதே போல் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பலருமே
இந்த சீட்டிங் விஷயத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைக்குமா அல்லது இல்லை 12வது வகுப்புலேயே மறுபடியும் படிக்க வருமானு தெரியல. அப்படி ஒரு வேலை நடந்தால் நிறைய பேர் வீட்டுக்கு ஜாமியா போகிறதுக்குரிய வேலை வராது, மறுபடியும் ஸ்கூல் போகிற வேலையை ஆரம்பிக்கும். நேற்றைய தினம் பயான் அரண்மனையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. குவைத்துடைய பட்டத்து இளவரசர் ஷேக் சபா காலித் முபாரக் அவர்கள் தற்போது உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபாஹ், முன்னாள் பிரதமர் ஷேக் அகமது நவாஃப் அவர்களை சந்தித்திருக்கின்றார்கள். புதிய அரசாங்கத்தினுடைய மாற்றம் எந்த மாதிரியான செயல்பாடுகளை உருவாக்கப் போகுது அப்படின்னு தெரியல. இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல் குவைத் ஏர்வேஸ் 2வது இடத்தை பெற்றிருக்கின்றது. குவைத் ஏர்வேஸ் ஏப்ரல் 2024 88.2% சரியான நேரத்தில் விமானங்கள் வந்து சேரும் நேரத்தில் மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்கா பிராந்தியத்தில் 2வது இடத்தை பெற்றுள்ளது. ஆதாரம் CIRIUM. விமான தரவை பகுப்பாய்வு செய்வதில் நிபுணத்துவம் பெற்ற இணையதளம். இது ஏப்ரல் 2024க்கான அதன் கால அறிக்கையை வெளியிட்டுள்ளது. குவைத் ஏர்வேஸில் பயணித்த பயணிகள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. குவைத் ஏர்வேஸ் பயணம் எப்படி இருந்துச்சு அப்படி. வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட மேற்பார்வை பாத்திரத்தின் தொடர்ச்சியாக சல்மியா பகுதிகளில் உள்ள வர்த்தக கட்டுப்பாட்டு மையத்தின் பரிசோதகர்கள் பெண்கள் சலூனுக்கு விதிமீறலை பதிவு செய்து சட்ட நடைமுறைகள் முடிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். பெண்களுக்கான சலூன்கள், சிகை அலங்காரங்கள் மற்றும் அழகியல் நிபுணத்துவம் பெற்ற இடங்கள், இந்த இடங்களில் தான் அதிகமான சோதனைகள் இப்போ மேற்கொள்ளப்பட்டு வருது. பெண்கள் சலூன்களில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப கவனம். அதே மாதிரி காதிம் வீசாவில் அங்கே வேலை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கைது உறுதி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் இன்றைக்கி பணிப்பெண் வீசாவிலேயே இந்த மாதிரி சலூனில் வேலை பார்க்குறவங்க இருக்கிறீங்க. அதே போல் ஒன்றை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி அதிகாரிகள் உங்கள்கிட்ட முதலாவது கஸ்டமராக தான் வருவாங்க, அதுக்கப்புறம் தான் அதிகாரிகள்ன்றதே தெரியும். அடுத்ததாக குவைத்துடைய மிக முக்கியமான தகவல், உணவு மற்றும் சுகாதார குழு அதிரடி சோதனைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் முக்கியமாக முபாரக்கியா சூக் பகுதிகளில் இறைச்சி கடைகள் மற்றும் உணவகங்களில் அதிரடியான சோதனை. தொழிலாளர்கள், குறிப்பாக சஹாபில் அமில், இவங்களுடைய தொழிலாளர்களுடைய நிலைமையையும் கண்காணிக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு கையில் புண்ணாகி போயிருக்குது அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு தொற்று நோய்களோ அல்லது அலர்ஜிக்கோ வேறு ஏதாவது நோய்கள் இருக்குது அப்படின்னா அந்த சாப்பாட்டு கடைகளோ அல்லது இறைச்சி கறி கடைகள், சூப்பர் மார்க்கெட், உணவு சம்மந்தப்பட்ட இடங்களில் வேலை செய்யக்கூடியவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். ஏன்னா இதை இப்போது செக் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கைகளில் ரொம்ப புண்ணாகி இருக்கிறது, உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதே மாதிரி ஒரு சில தவறுகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, பகுப்பாய்வு செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த மாதிரி நோய் தொற்றுகள் இருந்தால் தயவு செய்து வேலை செய்யாதீங்க. அதே மாதிரி உங்களுடைய கஃபீல்கிட்ட இந்த வீடியோவை காட்டி பாருங்கள். في إطار الحرص على صحة وسلامة المستهلكين، أغلقت هيئة الغذاء والتغذية عشرات الملاحم والجزارة في سوق المباركية بعد ضبط أكثر من نصف طن من اللحوم الفاسدة والغير الصالحة للاستهلاك الآدمي. الحملة التفتيشية ترتب عليها اتخاذ الإجراءات القانونية تجاه المحلات المخالفة وإحالة المخالفين إلى النيابة العامة. تطبيقا للقانون وحماية للمستهلكين، الهيئة العامة للغذاء والتغذية تغلق عشرات محلات اللحوم والجزارة في سوق المباركية بعد ضبط أكثر من نصف طن لحوم فاسدة كانت تباع على المستهلكين. بناء على قانون إنشاء الهيئة 112 لسنة 2013 الحرص على سلامة الغذاء والمستهلكين، وبناء على توجيهات مدير عام الهيئة الدكتور ريم الفليج بمحاسبة كل من تسول له نفسه بالتلاعب بالأغذية والضرر بالمستهلكين، قمنا بالمشاركة مع الجهات الحكومية بالحملة هذه، وتم ضبط عدة مخالفات، وتم صدور عدد 9 إغلاقات ل9 ملاحم. والمخالفات كالآتي: بيع أغذية غير صالحة للاستهلاك الآدمي، بيع لحوم غير صالحة للاستهلاك الآدمي، تغيرت خواصها الطبيعية من حيث اللون والشكل والرائحة بناء على الكشف الظاهري بما نصت عليه اللائحة التنفيذية 20 لسنة 2017 المادة الخامسة. تم
ضبط زنة 506 كيلو جرام من اللحوم الغير صالحة للاستهلاك الآدمي والمغشوشة، وتم تحرير محاضر إتلاف لتلك اللحوم. أما بخصوص المخالفات الجسيمة التي حررت، طبعا هذه المخالفات لا يجوز فيها الصلح ويتم تحويلها إلى النيابة العامة. اللحوم الفاسدة التي تم ضبطها في سوق اللحوم في المباركية منتهية الصلاحية وغير صالحة للاستهلاك الآدمي، وباشر مفتشو هيئة الغذاء والتغذية بمصادرة كميات اللحوم الفاسدة وإتلافها على الفور حماية للصحة العامة. تم ضبط عمال يقومون بتداول أغذية ظهرت عليهم جروح دون الحصول على تقرير صحي صادر من الجهات المختصة بمزاولتهم للعمل. طبعا هاي تحرر للعامل وتحرر لصاحب العمل. ندعو المستهلكين في حال وجود أي شكوى يتم الاتصال على الخط الساخن للهيئة 180 370 في حال وجود تغير في لون اللحم أو لحوم منتهية أو تغيرت خواصه الطبيعية من حيث اللون أو الشكل أو الرائحة. يقوم المفتشين بالتوجه إلى المحل واتخاذ الإجراءات اللازمة بحق الشكوى مباشرة. பணிச்சட்டத்தை மீறியவர்கள் இதில் நிறைய பேர் தலைவரான தொழிலாளர்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து கவனம், காதிம் வீசாவில் மட்டும் வெளியில் வேலை பார்க்காதீங்க. அதே மாதிரி அரபிக்கில் சில தகவல்களை போடுறதுக்கு காரணம் அது சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் அவங்களுடைய கஃபீல்கிட்ட காட்டுறதுக்கு அவங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். நம்ம தமிழ்லேயே பேசினா கஃபீல் பார்த்துட்டு அதை ஷுன்னுன்ட்டு போயிடுவாங்க. அரபியில் இருந்தால் தான் அவங்களுக்கும் தெரியும். மத்திய சிறைச்சாலையில் அதிரடி சோதனை. பல பொருட்கள் சிக்கியுள்ளன. போதைப் பொருட்கள், கூறிய ஆயுதங்கள் மற்றும் மொபைல் ஃபோன், சார்ஜர், பவர் பேங்க், ப்ளூடூத் ஹெட்செட் இந்த மாதிரி பல பொருட்கள் சிக்கியிருக்குது. தொடர்ந்து இப்போ மத்திய சிறைச்சாலையில் சோதனைகளை மேற்கொண்டு வராங்க. அதே போல் சிறைச்சாலைகள் யாராவது இருக்கிறாங்களா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுடைய நண்பர்கள், நீங்களும் பார்க்க போகிறீங்களா, ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைக்க சொல்லுங்கள். யார் எந்த பொருள் கொடுத்தாலும், மொபைல் ஃபோனோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளோ, இதை பாதுகாப்பாக வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தாலும் தயவு செய்து அந்த மாதிரி பொருட்களை வாங்கி வச்சுக்க வேணாம்னு சொல்லுங்கள். ஒரு வேளை பிடிபட்டுட்டாங்கன்னா இருக்கிற தண்டனை இரட்டிப்பாகலாம். தயவு செய்து கவனம். டாக்ஸி சம்பந்தமான சில பதிவுகள் ரீசெண்டாக நம்மளுடைய சமூக ஆர்வலர்கள் குழுவில் அந்த விடயத்தை நான் நிறுத்தி வச்சுருந்தேன். இதில் முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு சிலர் மீட்டர் டாக்ஸி இருந்தும் மீட்டர் படி போக முடியுமான்னு கேட்டும், இல்லை எந்த இடத்துக்கு போகிறீங்க, ஃபிக்ஸ்ட் ரேட் தான், இவ்வளோ நீங்கள் கொடுத்தா தான் வருவேன், 2 தினார் 3 தினார் 5 தினார், ஒரே இடத்துக்கு பல ரேட்டுகளை ஒவ்வொரு டாக்ஸிகளும் கேட்குறாங்க. இது சம்பந்தமான ஒரு வீடியோவை பதிவிட்டு சமூக ஆர்வலர் ஒருவர் உள்துறை அமைச்சகத்துக்கு வெளியிட்டிருக்கிறாரு. விரைவிலேயே டாக்ஸிகளுக்கான சோதனைகள் வரலாம். வீதிகளை இந்த மாதிரி நிறுத்தி உங்களையும் செக் பண்ணலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். العافية وزارة الداخلية نتمنى أن يشوفونا موضوع التكاسي الجوالة. والله العظيم يا جماعة لاعبين اللعب ما حد يلعبه، لا عداد لا شيء. حتى ورا لما تقعد ما تلقى رقمه، ما تلقى أي شيء، أي صورة عنه ولا شيء. هذا لما تصير مشكلة باكر يروح بسبيله أو يصير أي شيء فيه هني بالتاكسي. واجد 2.5 آخر شيء كم؟ 2.5 آخر شيء كم؟ ليش مو عداد؟ ليش مو عداد حبيبي؟ شيء كم هذا عداد؟ شلون يقول انت دينارين ونص؟ لا ما يفكر دينارين ونص، هذا واجد. لا ما يروح، ما يبي. لا دينارين هذا واجد واجد. لا انت ما يسوي عداد. انا كلام من ساعه انت يقول لا عداد. لا ما يبي. انت كيف انت؟ شوف هذا ما يبي. هذا شفت يا وزير الداخليه، شوف يعطيك العافيه، انت قضيت على الطراريد، قضيت على المستهترين السيارات. شوف التكاسي هذول وين مكاتبهم؟ عندهم مكاتب ما ادري. سيارات هذول يتجولون يقول لك على 5 وعلى 6 وعلى 7. والله العظيم عداد يقول لك شنو عداد؟ ما يبي عداد. انا ليش انت ما يبي عداد؟ ما يوقف. شوف سالني قال انت شنو؟ قلت له انا سوداني هني. قال لا انا يبي يودي انت اول شيء عداد. يقول لا، بعدين يقول لا. ايه اغضنا على تكاسي الجواله. اول شيء لا في داخل شيء، ما يشغلون عدادات يا وزير الداخليه. ويعطيك العافيه يا شيخ، والله انك قضيت على كل نواحي السلبيه. وشوف انت التكاسي هذول شيك عليهم، خلي يشيكون عليهم على مكاتبهم. ما يصير والله غاليين، والله بهذله. وينك التكاسي الحمر يا حالاتكم يا الكويتيين المتقاعدين؟ والله لو يحطون تكاسي يا جماعه كان الامور هذه كلها ما صارت. انا واقف بالشارع صار لي ساعه غاليين على 4 و5 و6 و7. عداد ما يبي عداد. ونشوف ان شاء الله الحين
ما يصير صراحة. يعني يا وزير لا وصيك، جزاك الله خير، ما قصرت. شد العزم. نعم يعطيكم العافية. பல டாக்ஸி ஓட்டுநர்கள் இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி அநியாயமான ரேட்டுகளை வந்து எடுக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் ரோட்டோரமாக அதிகாரிகளே நிற்கலாம். சாதாரணமாக இந்த மாதிரி இந்த பாபா இப்போ நின்னார் எப்படியோ அது மாதிரி சும்மா நார்மலாக நின்று உங்களுடைய டாக்ஸியில் ஏறி எங்கே போகணுன்றது எல்லாமே கேட்டுட்டு மீட்டரையும் வேலை செய்யலை, நீங்கள் கேட்குற கணக்கு கூட இல்லையா, எல்லாமே அழகாக விசாரித்து பக்காவாக இப்போ தான் மொபைல் ஃபோன் இருக்குது பக்காவாக வீடியோவாக ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் கேட்ட கணக்கையும் கொடுத்துட்டு உங்களுடைய வண்டியை ஃபோட்டோ ஒன்று அடிச்சுட்டு உங்களுக்கு தான் பின்னாடி வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை மாட்டி வச்சுருக்குது அதையும் ஒரு ஃபோட்டோ அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா ஆப்பு தேடி வரும். தயவு செய்து கவனம். அநியாயமான ரேட்டுகளை எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்தை சந்திப்பீங்க. அதே மாதிரி கர்மாயிஸ் புமராங், நீங்கள் சுரண்டுறது ஒரு நாள் உங்களையே சுரண்டும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அக்காமா இல்லாதவங்க முடிந்த வரைக்கும் வேகமாக உங்களுடைய வேலைகளை முடிக்க பாருங்கள். அதே மாதிரி அநியாயக்காரர்கள்ட்டையும் மாட்டிக்காதீங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.